அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. அதாவது இன்று 23/11/2024 சனி கால பைரவாஷ்டமி. ரொம்பவும் அற்புத பலனை தரக்கூடியது. நம் விதியையே மாற்றும் சக்தி இந்த நாளுக்கு உண்டுங்க. அதாவது இந்த நாள் பார்த்திங்கன்னா இனி வருமா வராதா அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தையும் 8 மிளகும் போதும். இன்று மட்டும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். தீராத கஷ்டம், கடன் தொல்லை, எதிரிகள், நோய்கள், வேறு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது அடியோடு இருந்த இடம் தெரியாமல் அழிந்தே போய்விடும். அந்த அளவுக்கு அற்புதமான நாளுங்க. பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த எளிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க. அதாவது இன்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய கால பைரவாஷ்டமி. அதாவது சிவபெருமானின் ருத்ர வடிவமாக சொல்லப்படும் கால பைரவர் நாயை வாகனமாகவும் பிறை சந்திரனை தலையில் சூடியும் நாகத்தை பூநூலாகவும் தாங்கி அவருடைய காட்சி இருக்கும். கால பைரவரை எந்த வடிவத்தில் நீங்கள் வழிபட்டாலும் அளவில்லாமல் அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள் கால பைரவர். அதுவும் பர்டிகுலராக இந்த கால பைரவாஷ்டமி இன்று சனிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப சிறந்த பலனை தரக்கூடியது. சனி பகவான் கூறிய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவர் தான். கால பைரவரை குறிக்கக்கூடிய எண்ணும் 8, சனி பகவான் கூறிய எண்ணும் 8. இன்று சனிக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த வருஷமும் 2024 கூட்டினீங்கன்னா 8 சனிக்குரிய ஒரு வருஷமும் கூட. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 8ஓட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த 8 என்ற நம்பரை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 8 பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோடைய அதீத தொடர்புடையது. இத்தனை சிறப்பு மிகுந்த இந்த நாள் அது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்கும் கால பைரவரை அஷ்டமி திதியில் வழிபடுவது சிறப்பு. அதிலும் தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமையில் வந்திருக்கிறது மிக விசேஷ நாளாக கருதப்படுகிறது. அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் உதைத்த கால பைரவரை நம்ம இந்த நாளில் வழிபடும் போது அவரை நினைத்து அவருடைய திருநாமத்தை சொல்லும் போதும் அவரை இன்று வழிபடுவதன் மூலமாக கால பைரவருக்கே உரிய சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இவை அனைத்தையும் தன்னுள் அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் தான். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த தெய்வத்தை இந்த நாளில் அவருடைய திருநாமத்தை நீங்கள் சொன்னாலும் சரி, அவரை வழிபட்டாலும் சரி, அவரை ஒரு நிமிடம் மனதில் நினைத்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய, நம்மளுடைய விதியையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான தெய்வம் இந்த கால பைரவர். அதனால் இன்று உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இன்று இரவு 11 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். அதாவது உங்களுக்கு நவகிரகங்களால் தோஷங்கள் இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லையாக இருந்தாலும் சரி, தாங்க முடியாத கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேறு எந்த பிரச்சனை, உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் குறையணும், கண் திஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், சில பேர் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு, இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. உங்களுடைய 8 பிரச்சனை, முக்கியமான என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஒரு 8 பிரச்சனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூ கலர் பெண்ணால் இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய, அதாவது இங்கு வரக்கூடிய பெண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அந்த பேப்பரில் எழுதுங்க. என்னென்னலாம் உங்களை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறதோ அது அனைத்தையும் அந்த பேப்பரில் எழுதிடுங்க. எழுதிட்டீங்க இல்லையா? எழுதினதுக்கப்புறம் ஒரு 8 மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும், கண் திஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இது போல் எந்த ஒரு கெட்ட தீய சக்திகள் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மிளகிற்கு உண்டு. அதே போல் கால பைரவருக்குரிய அற்புதமான பரிகாரத்தில் இந்த மிளகும் முதல் இடத்தை வகிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதனால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை எழுதிட்டீங்க அந்த பேப்பரில். அந்த பேப்பருக்கு நடுவில் 8 மிளகை வச்சுக்கோங்க. இப்படி உங்கள் கையில் நீங்கள் எழுதின பேப்பரும் அதுக்கு நடுவில் 8 மிளகும் இருக்குது. இதை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இதை பூஜை ரூமில் இருந்தும் நீங்கள் செய்யலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கால பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பிரச்சனைகள் முழுவதும் என்னை விட்டு இன்றோடு அடியோடு அழிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு
சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் மிகவும் எளிமையான மந்திரம், ஆனால் ரொம்பவும் காலபைரவருக்கே உரிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் அதிகம். எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு ஆபத்தையும், எந்த ஒரு கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை காலபைரவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை எழுதி அந்த பேப்பரை கையில் வச்சுருக்கீங்க, 8 மிளகு வச்சுருக்கீங்க. அதை பார்த்து இந்த மந்திரத்தை ஒரு 8 நிமிஷம் ஃபோனில் வந்து டயத்தை செட் பண்ணிவிட்டு ஒரு 8 நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் வம் வடுகாய ஆபத்தாரணாய குரு குரு வடுகாய ஹ்ரீம். ஓம் ஹ்ரீம் வம் வடுகாய ஆபத்தாரணாய குரு குரு வடுகாய ஹ்ரீம் அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு 8 நிமிஷம் அந்த மிளகை பார்த்து நீங்கள் சொல்லிவிட்டு பேப்பரில் உங்களுடைய பிரச்சனையை எழுதியிருக்கீங்க பாருங்கள். இந்த அனைத்து பிரச்சனையும் நீங்கள் நிச்சயமாக எனக்கு தீர்த்து கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு காலபைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை அந்த மிளகோடு சேர்த்து ஒரு பொட்டலம் போல் கட்டி அந்த பொட்டலத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, அரச மரம், ஆலமரம், இது போல் எந்த மரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் இந்த பொட்டலத்தை வச்சு மண்ணால் மூடிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. திரும்பி பார்க்காம வந்துடுங்க. கண்டிப்பாக இதை இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரங்கள்லாம் கிடையாது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் அதில் ஏதாவது ஒரு கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம் இல்லை சாதா கற்பூரம் வச்சு அதை வந்து எரிய விட்டுடுங்க. அது நல்லா எரிஞ்சிடும் கொழுந்து விட்டு. இப்படி எரியும் போது இன்றோட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். வீட்டுக்கு வந்து கை கால் முகமெல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தையும் இந்த பரிகாரத்தையும் நின்று கொண்டு செய்ய வேண்டாம். ஏதாவது மேட்டு பலகையில் அமர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். அதே போல் பூஜை ரூமுக்கு போனாலும் போக முடியாவிட்டாலும் வெளியில் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸ் கிடச்சிதுன்னா அங்கேயுமே பைரவரை நினைத்து கொண்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்டா இதை செய்யக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் யார் இருக்காங்களோ உங்கள் கணவர் இல்லை உங்கள் அம்மா அப்பா, மாமனார் மாமியார் இல்லை வேறு யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள வந்து இதை தாராளமாக செய்ய சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா வெளியில் இருக்கக்கூடிய பைரவர், அதாவது நாய்க்குட்டிகளுக்கு உணவு உங்களால் முடிஞ்சது பிஸ்கட்டோ பாலோ சாப்பாடோ வைக்கும்போது பைரவருடைய முழு அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பரிபூரண ஆசீர்வாதமும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகி நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.